எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும்போது என்னோட உடம்புல ஃபுல்லா வந்து சிறங்கு தான் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் சொல்லுவாங்க, கருவாடெல்லாம் சுத்தி போடுங்க, இந்த பொண்ணுக்கு வந்து வேற மாதிரி ஒரு சிறங்கு வந்திருக்குது, இந்த பொண்ணு தங்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என்ன வந்து ஒரு பெரிய சிவாச்சாரியார் அவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அம்மாவும் நானும் போறோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து என்ன 5வது பொண்ணு. நான் 4 அண்ணனுக்கு அப்புறமா நான் ரொம்ப செல்ல பொண்ணு. என் பேரே ராணி தான். என்ன மகாராணி மாதிரி வளர்த்தாங்க. ஆனா அண்ணன் தம்பிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தள்ளி நில்லு, உனக்கு முடி சிறங்கு இருக்குது, எங்களோட ஒட்டாதேன்னுவாங்க. அந்த அளவுக்கு என்னை வந்து ஒதுக்கி வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சிவாச்சாரியர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த குழந்தையாலதான் உங்க ஃபேமிலி மொத்தமே பிரகாசமா இருக்கும். என்னைக்கு இந்த அண்ணன் தம்பிகள்லாம் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ, அதே அண்ணன் தம்பிகள்லாம் பெருமையா நளினியோட அண்ணன் அப்படி சொல்ற அளவுக்கு இந்த குழந்தை வளரும்னாங்க. அப்ப உண்மையிலே யாருக்குமே நம்பிக்கை இல்லை. எங்க வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப எபித்தோபியால பிறந்த மாதிரி இருப்பேன். அப்படி எலும்பு தொழுமா இருப்பேன். இவ என்னத்த பண்ண போறான்னாங்க. ஆனா எப்படி என்னன்னு தெரியல. அந்த ஜோதிடமும் எங்க அம்மா கருமாரியம்மன் கோயில்ல வந்து என்ன போடுவாங்க. இப்படி நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த வேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அழுவாங்க எங்க அம்மா. என்ன பண்றது இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, இந்த பொம்பளை பிள்ளை எப்படி பண்ணுதுன்னுட்டு. ஆனா அவர் சொன்ன மாதிரியே 13 வயசுக்கு அப்புறமா நான் பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் 14 வயசுல இருந்து நான் நடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் வந்து என் கருமாரி வந்து நான் கூப்பிட்டா அந்த க்ஷணம் வந்து நிப்பா. என் சாமி எனக்கு வந்து கூட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது நல்லது, இது கெட்டது, இது பண்ணு, இதை பண்ணாத, உன் பிள்ளைங்க இந்த நிலைமைக்கு வருவாங்க, எல்லாமே நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை. எனக்கு வந்து ஜோதிடத்துலேயும் நம்பிக்கை, ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை. நான் நினைக்கிறதா க்ஷணம் என் தாய் கருமாரி வந்து பண்ணிடுவா. இப்போ சமீபமாக வந்து செம்பாக்கம் இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பாலா திரிபுர சுந்தரியை வந்து பார்க்க வாங்கம்மான்னுட்டு, நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம் வாங்கன்னாங்க. வரேன். அதே மாதிரி செம்பாக்கத்தில் இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாலா திரிபுர சுந்தரி கோயில் இருக்குது, நீங்கள் வாங்கன்னாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 4 பேரும் காரில் போகிறோம். எனக்கு உண்மையில் இந்த கூகுள் மேப்லாம் பார்க்க தெரியாது. ஸோ அவங்க 2 பேர்கிட்ட இந்த கூகுள் மேப் பாருங்கன்ற நாங்கள் போகிறோம். போனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க வண்டலூர் தாண்டி செம்பாக்கம் இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க கூடுவாஞ்சேரி தாண்டி செம்பாக்கம் போகலாம் அப்படின்னாங்க. சொன்னால் 2மே ஒன்று தானே, வண்டலூரும் கூடுவாஞ்சேரி, அப்போ அதுக்குள்ளேயே போங்க அப்படின்னு போயாச்சு. போயிட்டே இருக்கிறோம். ஒருத்தவங்க கூகுள் அதே மாதிரி மேப்பு அதே இடத்துக்கு தான் போகுது. ஆனால் ஒரு மேப்பு ரைட் காட்டுது, ஒரு மேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக காட்டுது. சரி, நான் சொன்னேன், சரி வந்த உடனே முதல்ல இந்த மேப் ரைட் காட்டுது இல்லையா, இதுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் அந்த மேப்பு எங்கே காட்டுறாலும் அதுக்கப்புறம் போகலான்னு போயிட்டோம். நாங்கள் போனால் இந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க, கையில் எனக்கு என்ன பண்ணுது. போகிறேன், ஒருத்தர் வந்து ஓடி வராரு, வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இல்லை எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? இல்லை, உங்களுக்கு லலிதா அம்பிகை வந்து முதலே சொல்லிட்டா நீங்கள் இன்றைக்கி வரப்போறீங்கன்னு. அப்போ இது வந்து யார்கிட்ட சொன்னால் கூட இது வந்து சிரிப்பாங்க, இது வந்து உண்மை என்னன்னுவாங்க. ஆனால் நான் மட்டும் சாட்சி கிடையாது, என்னோட காரில் வந்து அவங்க அத்தனை பேருமே சாட்சி. நேராக போகிறோம், அவ்வளோ அழகா ஒரு லலிதா திரிபுர சுந்தரியும் என்னை வழியை நடத்துறது பாலா. இந்த பாலா தான் கூப்பிட்டு போகிறா. ஒரு சின்ன பிள்ளை தான் என்னை கூப்பிட்டு போது எனக்கு நல்லா தெரியுது. அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா பாலா, உட்காந்துக்கிட்டு இருக்கா ராஜமாத்தங்கி, ஷியாமலா உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு அழுகழுகே வருது, நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன்றது. கட் பண்ணால் எனக்கு இன்னொரு கோயிலேருந்து ஃபோன் வருது, மேடம் உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வரவே இல்லைன்னு. சொன்ன வந்துட்டேன். இல்லை மேடம் நீங்கள் வரல. சார் நான் வந்து சாமி முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், சாமி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் வந்து சாதிக்கிறார். இல்லை நீங்கள் வரலைங்க, நீங்கள் திருப்பூர் தாண்டி வாங்க, திருப்பூர்லேருந்து 4 கிலோமீட்டர், திருப்பூர் தான் வந்துட்டோம், நாங்கள் செம்பாக்கம் தான் இருக்கோம் சொல்லிட்டு 2 பேருமே நாங்கள் வந்து ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கேன்.